லலிதாவோட ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. எந்திரிச்சிட்டீங்களா? போட்டோ மாட்டிட்டு நானே கூப்பிடலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எப்படி அத்தை, போட்டோ ஃப்ரேம் நல்லா இருக்கா? போட்டோ ஃப்ரேம் தான் திரும்பவும் உடைஞ்சிருச்சுல்ல. இது எப்ப பண்ண? போட்டோ விழுந்ததுல இருந்து உங்க முகமே மாறி போச்சு. நீங்க உங்க மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் அத்தை, கௌதம் கிட்ட சொல்லி உடனே ஃப்ரேம் போட சொன்னேன். நேத்து நைட்டு தான் போட்டோ வாங்கிட்டு வந்தாரு. காலையில வேலையா மாட்டிட்டேன். அத்தை சாரி அத்தை, பைரவி மேடம் கிட்ட இருந்து போட்டோவை உடைக்கணும்னு நினைச்சு நான் வாங்கல. விளையாட்டுத்தனமாவும் செய்யல, ஏதோ தவறுதெல்லாம் உடைஞ்சிருச்சு. ஆனாலும் தப்பு என்னோடதுதான். நீங்க இத வெறும் போட்டோவா பார்க்கல, இது உங்களுக்கும் கௌதமுக்குமான உறவுக்கான அடையாளம். கௌதம நீங்க உங்க வயித்துல சுமந்து பெத்த பிள்ளைக்கும் மேல நினைக்கிறீங்க. அவரை எந்த காலத்திலயும் விட்டு கொடுக்கறதையோ இல்ல அவரு உங்களை விட்டு விலகிறதையோ உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனாலதான் வெறும் போட்டோ உடைஞ்சு செதறினதுக்கே உங்க உறவே பிரிஞ்சு போன மாதிரி நீங்க பதறிட்டீங்க. ஆமா இலக்கியா, கௌதம் என்னை விட்டு பிரிஞ்சிருவானோன்னு ராவும் பகலுமா எனக்கு பயமா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி கோவில்ல நீ அந்த ரேவதிய கூட்டிட்டு வந்த. அவளை பார்த்த உடனே நான் பதறிட்டேன். பால் குடமும் கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் கௌதம் என்கிட்ட இருந்து பிரியறதுக்கான அறிகுறியான்னு எனக்கு பயமாவே இருந்துச்சு. அந்த பயத்துலதான் அன்னைக்கு நைட்டு உன்னை நான் கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன். மன்னிச்சிரு இலக்கியா ப்ளீஸ். அத்தை பரவாயில்ல அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி சம்பவங்களும் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு. அதுக்கு நீங்க என்னத்த பண்ணுவீங்க? ஆனா ஒண்ணு அத்தை, நான் எந்த காலத்திலயும் உங்க மனசு நோகுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். கௌதம் உங்க சொத்து. அவரை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எந்த சக்தி வந்தாலும் அதை தடுக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். என்ன நம்புங்க அத்தை. அம்மாடி, என்னது? நேத்து கோவில்ல அத்தை இலக்கியாவை செம்மையா திட்டினதா பைரவி ஆண்டி சொன்னாங்க. ஆனா இப்ப 2 பேரும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. விடக்கூடாது. எப்படிமா நம்பாம இருப்பேன்? இந்த வீட்டுக்கு நீதான் ஏத்த மருமகன்னு உன்னை செலக்ட் பண்ணவ நான். என் செலக்ஷன் எப்பவுமே தப்பா போகாது. நீ இந்த வீட்டுக்கு எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆஹா, எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்களே, இது நமக்கு ஆபத்தாச்சே. ஐயோ, இந்த கூட்டணியில கார்த்திக் சேர்ந்துட்டா அப்புறம் அவன் ஏன் பேச்ச கேட்க மாட்டானே, என்ன பண்றது? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இலக்கியா, எல்லாரும் பழைய மாதிரி எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா இந்த வீட்ல இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அத்தை. நேத்து நைட்டு கௌதம் கார்த்திக் கிட்ட பேசி அவனை சமாதானப்படுத்தினாரா. கார்த்திக்கும் சந்தோஷமா தான் பேசினானா. அப்படியா? இது வேற நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, கௌதம் எங்க? ஆபீஸ்ல இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி சீக்கிரமே போக ரெடி ஆயிட்டு இருக்காரு. நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். இரு, நானும் வரேன். வா வா. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. குடும்பம் ஒண்ணு கூடனா நான் இங்க நிரந்தரமா தங்க முடியாது. உடனே கார்த்திகை இவங்க கிட்ட இருந்து பிரிக்கிற திட்டத்தை அமல்படுத்தியே ஆகணும். ஏதாவது செய்யறேன். சொல்லு என்ன? என்னாச்சு? இரு
என்ன ஒரே பாட்டும் டான்ஸுமா ஹாப்பியா இருக்க? நீங்க பெட்டர் ஆஃப் தானே? என் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க பாப்போம். பொண்டாட்டி திடீர்னு இவ்ளோ சந்தோஷமாகறான்னா அடி கள்ளி, நம்ம 2 பேருக்கும் ப்ரமோஷனா? சொல்லு, எத்தனை மாசம், எப்ப செக் பண்ண? சொல்லவே இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, ஓவரா திங்கிங் எல்லாம் வேணாம். அதுக்கெல்லாம் இப்ப அவசரம் இல்ல, இது வேற. ஓ அப்படியா? வேறனா என்ன? மேடம் ஏதாவது சினிமால ஹீரோனா நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கா? ஆமா, இப்போ இந்த ஃபேமிலியை விட்டுட்டு நான் தான் சினிமாக்கு போக போறேன் பாருங்க. ஆள பாரு, இந்த அழகான ஹீரோக்கு ஜோடியா இருந்தாலே எனக்கு போதும். அப்ப அதுவும் இல்ல, அப்ப வேற என்ன? இல்ல எனக்கு தெரியல, நீயே சொல்லு. சொல்லட்டுமா? நேத்து வரைக்கும் என் மேல கோவமா இருந்த அத்தை இப்ப என்ன மன்னிச்சு பழைய மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. நிஜமாவா? ஜானு உன் மேல அவ்வளவு கோவத்துல இருந்தாங்க, இப்ப எப்படி திடீர்னு அந்த அளவுக்கு மாற்றம்? ஓய், என்ன ஏதாவது மந்திரகிந்திரம் பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்களும் அத்தையும் ஒன்னா இருந்த போட்டோவை புதுசா ஃப்ரேம் போட்டோம்ல, அத நான் செவத்துல மாட்டிட்டு இருந்தேனா, அத்தை அத பார்த்ததும் செம்ம சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் நானும் என் தப்ப சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டேனா, அவ்வளவுதான் அத்தை மனசுருகி போய் அப்படி என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இப்ப நானும் அத்தையும் ராசி ஆயிட்டோமே. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் மாமியார் மருமக சண்டை தான் பெரிய பிரச்சனையே. வீட்டை பிரிக்கணும், குடும்பத்தை பிரிக்கணும், உனக்கு தனி ரூம், எனக்கு தனி கிச்சன்னு அப்படியே ஒரு வீட்டை கூறு போடுறதுலயே குறியா இருப்பாங்க. ஆனா அதுல இருந்து நீ தான் வித்தியாசமா இருக்க. நீ எதுக்கு எடுத்தாலும் அத்தை அத்தைன்னு ஜானுவோட புராணமே பாடுற. ஜானு சின்னதா கோவப்பட்டாலும் உன் முகம் ஆடி போயிருது. அவங்க எப்ப நார்மல் ஆவாங்கன்னு ஏங்கி போயிடுற. உண்மையிலேயே இப்படி ஒரு மருமக கிடைக்க ஜானு ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. இல்ல கௌதம், அத்தை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க குணம் யாருக்குமே வராது. நான் அவங்களை கொண்டாட எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னது அது? அத்தை என்ன மருமகளா செலக்ட் பண்ணதால தானே நீங்க எனக்கு கிடைச்சீங்க. அத்தை மட்டும் மனசு வைக்கலன்னு வைங்க, இப்படி ஒரு புருஷன் தேடினாலும் கிடைப்பானா? ஏய், என்ன சந்தடி சாக்குல அவன் இவன் சொல்லிட்டு இருக்க? ஏன் சொல்லக்கூடாதா? இது ஏய் காலம் பாஸ். புருஷன வாடா போடான்னு கூட சொல்லலாம். அப்படியா? அப்ப என்ன வாடா போடான்னு சொல்லு. ஏன், எனக்கு என்ன பயம்? வாடா. இதோ வந்துட்டேன். நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது சில்மிஷம் பண்ணுவீங்கன்னு. விடுங்க. முடியாது. ஜானு உன்னை கட்டி பிடிச்சதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுற, அதே நான் கட்டி பிடிச்சா தள்ளி விடுற. அத்தை கட்டி பிடிச்சாங்கன்னா அது பாசம். நீங்க கட்டி பிடிச்சா அதையே சாக்கா வச்சு அடுத்து ஏதாவது பிளான் பண்ணுவீங்களே. ஏய், அடுத்துலாம் இல்ல, ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு. என்ன பிளான்? இன்னைக்கு ஆபீஸ்க்கு ஹாஃப் டே கட். கட் அடிச்சிட்டு கட் அடிச்சிட்டு இந்த திருவிளையாடல் படத்துல சொல்ற மாதிரி இந்த கூந்தல்ல வருது இயற்கை மனமா செயற்கை மனமான்னு ஆராய்ச்சி பண்ண போறேன். பண்ணுவீங்க பண்ணுவீங்க. இங்க நிறைய வேலை இருக்கு. நீங்க முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்புங்க. போங்க. ஏய், நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். ஓஹோ, நானும் முடிவு பண்ணதுதான். உத்தியோகம் புருஷன் லட்சணம், பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் எல்லாம் நைட்டு தான். கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. அதான் உடனே கட் பண்ணிடுவேன். சரி, நான் ஆபீஸ்க்கு போறேன். குட் பாய். ஆனா ஒரு கண்டிஷன். நான் இப்ப ஆபீஸ்க்கு போகணும்னா எனக்கு உடனே கொஞ்சம் லோன் வேணும். லோனா? என்ன லோனு? நைட்டு குடுக்கறதுல அட்வான்ஸா இப்ப 4 கிஸ் வேணும். இந்த பாரு, நான் கடனா தான் கேக்குறேன். ராத்திரி நான் வட்டியோட திருப்பி கொடுத்துறேன். எங்க குடு. அதெல்லாம் முடியாது. அப்ப நான் ஆபீஸ்க்கு போக மாட்டேன். கௌதம், டைம் ஆகுது, கிளம்புங்க. ஆஹா, சான்ஸே இல்ல. இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா பேட்டரிய சார்ஜ் பண்ணி ஆகணும். ஐயோ, இந்த குழந்தையோட தொந்தரவு தாங்க முடியலையே. சரி சரி, லோன் தரேன் வாங்க. குடு 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 குடு. ஆனா ஈவினிங் வந்த உடனே வாங்கின கடனை வட்டியோட பொறுப்பை திருப்பி கொடுத்துடணும். ஐயோ, அசலுக்கு 10 மடங்கு வட்டி குடுக்கறேனா இல்லையான்னு பாரு. ஆமா இலக்கியா, சார் அதுல ரொம்ப ஜெனுயின். சரி, ஓகே, நடக்கட்டும் நடக்கட்டும். 1 2 3. ஃப்ராடு, என்கிட்டே வா. திரும்புங்க. இது 4வது. ஓகே, இங்க பாருங்க, கேட்ட லோனை கொடுத்தாச்சு. கிளம்புங்க கிளம்புங்க. போறேன்.
ஆனா ஆண் பாவம் சும்மா விடாது, சேர்த்து வச்சு ராத்திரி பழி வாங்க போகுது பாரு. பாப்போம் பாப்போம். கிளம்புங்க கிளம்புங்க. பாய். ஏய், என்ன புருஷனை துரத்துற? மனைவி ஒழிக, மனைவி ஒழிக, மனைவி ஒழிக. போங்க போங்க. வரேன். மனைவி ஒழிக. எஸ் நான் இப்போ ஆஃபீஸ்க்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆமாமா, அம்பத்தூர் கார்கோ ஃபேக்டரி டெண்டர் ரிசல்ட் இன்னைக்கு வந்துடும். அது நிச்சயமா நமக்கு தான் கிடைக்கும். வாடா கார்த்திக், எனக்கு சோறூட்டுற அளவுக்கு இறங்கி வந்துட்டல்ல. இனி உன்னை என் பக்கம் கொண்டு வந்து இந்த குடும்பத்துல இருந்து உன்னை பிரிக்கிறேன். இல்ல நானும் அண்ணனும் ஒன்னா தான் ஆஃபீஸ்க்கு வரோம். சரி வச்சுட்டுமா? அண்ணே, இப்ப எதுக்கு உங்க அண்ணனை கூப்பிடுறீங்க? அது எதுக்கு நீ கேட்குற? ஆஃபீஸ் போக டைம் ஆச்சு, அதான் கூப்பிட்டேன். கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டாரு. அவர் ஆல்ரெடி ஆபீஸ் போயிட்டாரு. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.